ஞானசேகரனை பொறுத்தவரை சென்னை கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த நபர் பிரியாணி கடை நடத்தி வருகின்றார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக அடிக்கடி அவர் சென்று வரக்கூடிய ஒரு நபராக இருந்தார் என்பதையெல்லாம் கடந்த காலங்களிலே காவல்துறை விசாரணை நடைபெற்ற பொழுதே நாம் பதிவு செய்திருந்தோம். அவருடைய மனைவி ஒப்பந்த அடிப்படையிலே அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ததை காரணமாக வைத்து பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே தொடர்ந்து இந்த ஞானசேகரன் என்ற நபர் உள்ளே சென்று வந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் டிசம்பர் மாதம் ஒரு மாணவி ஒருவரை தனியாக புதர் பகுதிக்கு அழைத்து சென்று கட்டாயப்படுத்தி வன்புணர்வு செய்திருக்கின்றார் என்பதாக குற்றச்சாட்டுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருந்தன. காவல்துறையினரை பொறுத்தவரை இந்த வழக்கை மிக 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 முக்கியமான ஒரு வழக்காக கருதி உடனடியாக விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 5 மாதங்களிலே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதற்கு காவல்துறையினரின் விரைவான விசாரணையும் ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்று அந்த மகளிர் சிறப்பு நீதிமன்றமும் குற்றச்சாட்டு பதிவுகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் சாட்சிகள் விசாரணை போன்றவற்றையெல்லாம் விரைவாக முடித்திருந்தார்கள். அரசு தரப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 29 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருந்தார்கள். நூற்றுக்கணக்கான அறிவியல் பூர்வ ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தார்கள். அதே நேரம் இந்த ஞானசேகரனை பொறுத்தவரை தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் புகார் என்பது சந்தேகத்தின் அடிப்படையிலே தன் மீது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சந்தேகத்தின் அடிப்படையிலாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது போன்ற வாதங்களை ஞானசேகரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதங்கள் எல்லாம் ஏற்கனவே மகளிர் நீதிமன்றத்தில் ஒருமுறை நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதாவது வழக்கினுடைய விசாரணையிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகரன் தொடர்ந்திருந்த அந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டிருந்தது. எனவே ஓரளவு ஞானசேகரனுக்கான இன்றைய தீர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பது அனுமானிக்க முடிந்தாலும் நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பினை வழங்க இருக்கின்றார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் தற்பொழுது பலத்த பாதுகாப்புடன் சென்னை மாநகருக்கு உள்ளாக அழைத்து வரப்படுகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளார் நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள். இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பினை இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கின்றார். ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரை காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் IPS அதிகாரிகள், குறிப்பாக அந்த காவல்துறை சென்னை பெருநகர காவல்துறை அந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்டது. அதன் பிறகு நீதிமன்றம் தலையிட்டு சென்னை பெருநகர காவல்துறைக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவலர்கள் மூலமாக, குறிப்பாக IPS அதிகாரிகள் மூலமாக சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவினை எல்லாம் நீதிபதிகள் பிறப்பித்திருந்தார்கள். யார் அந்த சார் என்பது தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே இந்த வழக்கை மையமாக வைத்து இப்போது வரை தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதமாக இருக்கின்றது. குறிப்பாக எதிர்கட்சிகளான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து யார் அந்த சார் என்பதை மையமாக வைத்து ஞானசேகரன் தொடர்பாக, அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி தொடர்பாக வழக்கின் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும், உரிய தீர்ப்பை அவருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள் அரசை நோக்கி. இந்த நிலையில்தான் ஞானசேகரன் என்ற நபர் மட்டும்தான் தனியாக இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டார் என்பதாக ஏற்கனவே காவல்துறையினருடைய விசாரணையில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்த பொழுதும் இந்த ஞானசேகரன் என்பவர் மீது மட்டுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக நீதிமன்றம் உரிய அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நிவாரணங்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன நீதிமன்றத்தினுடைய தலையீட்டின் அடிப்படையில். அதே நேரம் IPS அதிகாரிகள், குறிப்பாக பெண் IPS அதிகாரிகள் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து ஞானசேகரனுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அறிவியல் பூர்வமாக தங்களுடைய சாட்சிகளாக ஆதாரங்களாக நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பொள்ளாச்சி வழக்கிலும் நாம் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். அறிவியல் பூர்வமான சாட்சியங்கள் தான் பொள்ளாச்சி வழக்கிலே மாணவிகளுக்கு தொடர்புடைய அந்த வன்புணர்வு வழக்கிலும் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தது. அதே போன்ற அறிவியல் பூர்வ ஆதாரங்களைத்தான் இந்த வழக்கிலும் காவல்துறையினர் தங்கள் தரப்பு ஆதாரங்களாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதன்படி ஞானசேகரன் பயன்படுத்திய செல்போன், அந்த செல்போனில் இருந்த தொலைபேசி அழைப்புகள், அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட நாளில் ஞானசேகரன் அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது அந்த புதர் பகுதியில் தான் இருந்தார் என்பதற்கான செல்போன் சிக்னல் ஆதாரங்கள் போன்றவற்றை தான் அறிவியல் பூர்வ ஆதாரங்களாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஞானசேகரன் பயன்படுத்தி இருந்த செல்போன், அந்த நேரத்திலே அவருடைய செல்போன் யாருடன் எல்லாம் பேசி இருந்தது, எந்த எண்களில் எல்லாம் ஞானசேகரன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார், இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பாக ஞானசேகரனுடைய செல்போனிலே அதே போன்ற காட்சிகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருந்ததா என்பது உட்பட அனைத்து விவரங்களையும் காவல்துறையினர் அறிவியல் பூர்வ தரவுகளாக சேகரித்திருக்கின்றார்கள். ஏனென்றால் காவல்துறையினர் விசாரணை நடத்திய பொழுதே வெளியாகியிருந்த தகவலில் எல்லாம் ஞானசேகரனுடைய செல்போனை காவல்துறையினர் ஆய்வுக்கு உட்பட்ட பொழுது அதில் பல்வேறு தரவுகள் இருந்தன. சில பாலியல் ரீதியிலான காணொலிகள் எல்லாம் அந்த செல்போனில் பதிவு செய்யப்பட்டிருந்தன என்பதை எல்லாம் தகவலாக சொல்லியிருந்தார்கள். எனவே ஞானசேகரன் என்பவர் குற்றவாளி என்று இன்று தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கான தண்டனை மிக அதிகபட்ச தண்டனையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை விசாரித்திருந்த சிறப்பு புலனாய்வு குழுவினரும் கூடுதல் தண்டனையை, அதிகபட்ச தண்டனையை ஞானசேகரனுக்கு வழங்க வேண்டும் என்ற நீதிபதி முன்பு வலியுறுத்தியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.